இங்க ஒரு அம்மாவுமே தன்னோட பசங்களோட பசி தாங்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கும் போது சைடுல ஒரு பைப்ல தண்ணி வந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதை இப்ப குடிக்கலான்னு போகும்போது திடீர்னு ஒரு லேடி வந்து உங்க கையை தட்டி விட்டுட்டு நீ எல்லாம் அங்க தண்ணி குடிக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அசிங்கப்படுத்திடுவாங்க. அதை கேட்டோன்னே அந்த அம்மாவுமே தன்னோட பசங்களை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. இப்படியே அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ரொம்ப நேரம் நடக்க முடியாதனால ஒரு வீட்டோட திண்ணையில போய் உட்காருவாங்க. அப்ப திடீர்னு எங்கேயோ இருந்து தண்ணி வந்து இந்த அம்மா மேல அடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுக்கார லேடி தான் அந்த அம்மா மேல தண்ணி ஊத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீ எல்லாம் இங்க வந்து உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுவாங்க. அதை கேட்டோன்னே அந்த அம்மாவுமே தன்னோட பசங்களை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப போற வழியில அந்த பையனுமே அவங்க அம்மா கிட்ட கீழே ஊத்துன தண்ணியை நம்மளுக்கு கொடுத்திருந்தா நம்மளோட தாகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. சோ இப்ப தன்னோட பசங்க பசி தாங்க முடியாத புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவுமே அந்த பசங்களை கூட்டிட்டு ஒரு கடைக்கு போறாங்க. அப்ப அந்த கடைக்குள்ள இருக்க கடைக்காரனையுமே பார்த்து எங்க பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுங்க, நான் இங்க இருக்க எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ இங்க பாத்திரம் கழுவுனா யார் சாப்பிடுவா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேட்கறதே தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களை அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டுருவாரு. இப்ப தன்னோட பசங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சோகமா நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு குறுக்கால ஒரு பைக் வந்து நிக்குது. ஒரு பையன் நீட்டி இதுக்குள்ள சாப்பாடு இருக்கு, உன் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் போய் கொடு அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இப்ப உடனே தன்னோட பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த சாப்பாடு கொடுத்தவன் மரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த அம்மாவை கூப்பிடுவான். இவனுமே இப்ப என்னன்னு கேட்கும் போது அவனுமே அந்த அம்மா கிட்ட மிஸ்யூஸா நடந்துப்பான். உடனே கோவப்பட்டு அவனை அடிச்சுட்டு தன்னோட பசங்களை கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதனால தன்னோட பசங்களோட சகலான்னு போகும்போது திடீர்னு ஒரு மதனமே அங்க வந்து அவங்களை காப்பாத்தி அவங்க ஆர்ஃபனேஜ் கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நீங்களுமே இப்படி கஷ்டத்துல இருக்கும் போது கடவுள் ஏதோ ஒரு உருவத்துல வந்து உங்களை கண்டிப்பா காப்பாத்துவாரு.